நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாதிரி நிலைமையில நீ எப்படி வேலை செய்வேன்னு எல்லாரும் என்ன திருப்பி அனுப்பிடுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மனசு வச்சா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உங்க வீடு பெருசா இருக்கிற மாதிரி உங்க மனசும் பெருசா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீட்ல இவ்ளோ பேர் இருக்காங்க. இங்கேயே எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லிக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன். எங்க வீட்ல வேலையா? ஆமாங்க. ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா எங்க குழந்தைக்கு ஒரு வழி கிடைக்கும். இல்லம்மா, எங்க வீட்ல யமுனா ஆல்ரெடி வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு உன்னை எப்படி வேலையில சேர்க்க முடியும்? ஐயோ, அவங்களோட வயித்துல அடிச்சுட்டு எனக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லலம்மா. அவங்க இருக்கட்டும், நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. இது பாருமா, உனக்கு வேலை கொடுக்கறது பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா நீ இப்போ கர்ப்பிணி. இந்த நேரத்துல உன்னை வேலை வாங்குறது நல்லா இருக்குமா? இதத்தான் எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே இப்படி சொன்ன என்னோட நிலைமை என்ன ஆகுறதுமா? நான் கர்ப்பிணின்னு என்னை யார் கூப்பிட்டு சாப்பாடு போட போறாங்க? பசி மயக்கத்துல நான் என் பிள்ளையும் ரோட்டுல தான் செத்து கிடக்கணும். ஐயோ, இவங்க வரும்போதே சொன்னாங்க என் குழந்தைய பார்த்துக்கிட்டு இங்கே இருங்கன்னு. இவங்க புள்ளைய பார்த்துக்கிட்டு என் காலத்தை ஓட்டிடுவேம்மா. அம்மா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கம்மா. நான் உங்க கால விழுந்து கேக்குறேம்மா. அத்தை, இவங்க நிலைமைய பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு அத்தை. அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இங்கேயே எங்கேயாவது இருக்கட்டும் அத்தை. சரிம்மா, சீதா சொல்றதுனால நான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா.
ரொம்ப நன்றி. இங்க பாரு ராணி. அம்மா, என் மருமக சொல்றாளேன்னுதான் நான் உன்னை வேலையில சேர்க்கிறேன். எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறத விட நீ தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும். நீ சீதாவையும் என் பேத்தியையும் நல்லபடியா பாத்துக்கோ. கண்டிப்பா அம்மா. நல்லா பாத்துப்பேம்மா. யமுனா, ராணியை கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடு. சரிங்கம்மா. போமா. போங்கக்கா. வேணாமா, நீ தூக்க வேண்டாம். யமுனா, அவ பேக உள்ள கொண்டு போய் வை. உன்கிட்டதான் சொல்றேன், அவ பேக தூக்கிட்டு உள்ள போன்னு. சரி வாங்க. போமா. சீதா, இப்போ கால்வலி எப்படிமா இருக்கு? வலி குறைஞ்சிருக்கு அத்தை. கொஞ்ச நேரத்துக்கு எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு ராணி, நீ ராம் வீட்டுக்குள்ள போயிட்டியா? ஆமா, இப்போ நான் ராம் வீட்ல தான் இருக்கேன். வெரி குட். எப்படி அந்த வீட்டுக்குள்ள நீ போன? நாம யார் குழந்தையை கடத்தணும்னு திட்டம் போட்டோமோ அவன் பொண்டாட்டியே என்ன இந்த வீட்ல வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டா. அப்படியா? ஆமா. எப்படி ராம் வீட்டுக்குள்ள போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். அப்போ அங்க வந்த சீதா கால் தடுக்கி படிக்கட்டுல விழுந்துட்டா. நான் தான் அவளை அங்க உட்கார வச்சு அவ காலுக்கு சூளுக்கெல்லாம் எடுத்து விட்டேன். அவ என்ன உடனே அக்கான்னு கூப்பிட்டு பாசமாயிட்டா. நானும் இதுதான் சரியான வழின்னு
உடனே அவகிட்ட வேலையை கேட்டுட்டேன். அவளேதான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்லி என்ன வேலைக்கு சேர்த்து விட்டுட்டா. ஆமா, உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? சந்தேகம் வர மாதிரி விட்டுடுவேனா? இல்ல நான் தான் அந்த மாதிரி நடந்துக்குவேனா? தத்ரூபமா நடிச்சிட்டேன். அவங்களும் என்ன நம்பிட்டாங்க. எனக்கு வேலையே சீதாவையும் அவ குழந்தையும் பாத்துக்கிறது தான். சரி, எப்ப அந்த குழந்தைய தூக்க போற? கூடிய சீக்கிரம் அந்த வேலையை நான் செஞ்சிருவேன். குழந்தைய தூக்கிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சீக்கிரம் அந்த வேலையை செய். நான் உன் போனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு போன். ஐயோ பிரியா. ஹலோ, சொல்லு பிரியா. அம்மா, புதுசா ஒருத்தி வீட்டு வேலைக்கு வந்திருக்கா. என்னது? வீட்டு வேலைக்கு இன்னொருத்தி வந்திருக்காளா? ஆமாமா, சீதா தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த சீதா அவளோட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அவளுக்கு எந்த ஊரு? அவ குலங்கோத்திரம்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு இங்க யாரையும் தெரியாது. என் புருஷன் குடிகாரன்னு அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டா. இவங்களும் அதை நம்பி வேலைக்கு சேர்த்துட்டாங்க. ஐயோ, என்னடி பிரியா, முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்ல எப்படி சேர்த்தாங்க? இவ யாரும் இல்லாத சமயமா பார்த்து இருக்கிறதையெல்லாம் சுருட்டிட்டு போனா என்னடி பண்ணுவீங்க? அம்மா, அப்படியெல்லாம் நடக்காது. அவ கர்ப்பிணி. கர்ப்பிணியா? இந்த கர்ப்பிணி எப்படி வேலை செய்ய முடியும்? ஆமா, அவகிட்ட நீங்க எல்லாம் எப்படி வேலை வாங்குறது? அதுக்கப்புறம் நீங்க தான் அவளுக்கு எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கும். ஆமா. ஐய அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது. அவ வந்தது எனக்கு தான் நிம்மதி. இவ்ளோ நாளும் சீதாக்கு வேலை செஞ்சு எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இனிமே சீதாவை அவ பாத்துப்பா. நான் ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பேன். நீ அங்க ஜாலியா இருப்ப. இங்க என் நிலைமைய பாரு. இந்த கல்பனா நல்ல அலங்காரம் செஞ்சுக்கிட்டு உற்சவ மூர்த்தி மாதிரி நகர்வலம் போயிட்டா. இந்த சரண் என்னடானா ஊருகான்னு வீட்டையே மறந்துட்டு போயிட்டு இருக்கான். சமையல் செய்யறதுக்கு எண்ணெய் இல்ல, பருப்பு இல்ல. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியலடி. அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மருமக 24 மணி நேரமும் சரண் மேல லொள்ளுன்னு விழுந்தா அவன் எப்படி வீட்ல இருப்பான்? இத பாரு பிரியா, இவங்க எல்லாம் எப்படி வேணா போகட்டும். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ சித்ரா தேவிய அப்படியே தடவி தடவி கூல் பண்ணி அந்த வீட்டுக்கு எஜமானி ஆகணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. சரிமா. அப்புறம் நான் ராணி கிட்ட சப்போட்டா மில்க் ஷேக் சொல்லிருக்கேன். நான் சாப்பிட போறேன். நான் போனை வச்சுட்டுமா? சரி. என்ன ஒரு வாழ்வு என் பொண்ணு பிரியாவுக்கு. இவ சப்போட்டா மில்க் ஷேக் சாப்பிட போறாளாம். எனக்கு இங்க ஒரு காஃபி போட்டு குடுக்கறது கூட ஒரு நாதி இல்ல. கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை?
ராணி, இன்னுமா கிளாஸ் கழுவிட்டு இருக்க? சீக்கிரம் வேலையை முடி, நிறைய வேலை இருக்கு. யமுனா, என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அதெல்லாம் முடியாது. ராணி, ஐயோ ஐயோ, ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் கிளாஸ் போட்டு உடைப்பாங்களா? வீட்டுக்கு வந்த அன்னைக்கே இப்படி டமால் டுமில்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். இத பாரு, செய்யற வேலையை கவனமா செய். மன்னிச்சிருங்கம்மா, நீங்க கூப்பிட்ட பதட்டத்துல கிளாஸ தவற விட்டுட்டேன். நான் என்ன பேயா பிசாசா? வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசாத. முதல்ல இந்த உடைஞ்ச கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணு. சரிம்மா, சரி. இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி பண்ணி கொண்டு வா. ஏன் ஆப்பிள் மில்க் ஷேக் வேணாமா? என்ன அமைதியா இருக்க? அப்படி இல்ல அத்தை, அது வந்து பிரியா, அவதான் இந்த வீட்டுக்கு புதுசு. ஏதோ தெரியாம கை தவறி கிளாஸ போட்டு உடைச்சிட்டா. அதுக்கு வாய்க்கு வந்தபடி இப்படித்தான் பேசுவியா? யமுனா, அந்த கிளாஸ் பீசஸ் கிளீன் பண்ணு. என்ன அப்படி பாக்குற? அவளால அதெல்லாம் முடியாது. கிளாஸ் பீசஸ் எல்லாம் நீதான் கிளீன் பண்ணணுமா? கிளீன் பண்ணு. சரிம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, முதல்ல சீதாக்கு சப்போட்டா மில்க் ஷேக் நீ பண்ணி கொடு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன மில்க் ஷேக் தேவையோ அதை நீயே பண்ணிக்க. ராணி, அம்மா, சீதாவோட ரூமுக்கு போய் ஏதாவது வேலை இருக்கான்னு பாரு. 10 நிமிஷம் கழிச்சு பிரியா மில்க் ஷேக் செஞ்சு கொடுப்பா. அதை வாங்கிட்டு போய் சீதா கிட்ட கொடு. சரி. நீ கிளம்புமா. பத்ரம், பாத்துமா. பிரியா, மில்க் ஷேக் பண்ணி சீதாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ அதை நீ பண்ணி சாப்பிடு. சொல்லிட்டீங்கல்ல, சரி. பாத்தியா, வந்த உடனே அவளுக்கு கொடுக்குற இடத்த? நீ மட்டும் ராணிக்கு இடம் கொடுத்த, அவ உன் தலையில மிளகா அரைச்சிருவான். ஜாக்கிரதையா இரு. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஏய், சீக்கிரம் க்ளீன் பண்ணு. குழந்தை அழுது யாரையுமே காணோம். இதுதான் சரியான நேரம். இப்ப போய் குழந்தை தூக்கினா அது யாருக்கும் தெரியாது. தூக்கிட வேண்டியதுதான். ஏய், எங்க போற? சீதாமாவுக்கு மில்க் ஷேக் கொடுக்கணும். அதுக்கு எதுக்கு அங்க போற? சீதாமா அந்த ரூம்ல தானே இருப்பாங்க.
சீதா ஹால்ல இருக்கா. நீ எதுக்கு அவ ரூமுக்கு போற? ஐயோ, இல்ல சீதாமா ரூம்ல இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் நேரா கிச்சன்ல இருந்து இங்க வந்துட்டேன். ஐயோ, குழந்தை அழுதுமா? நான் தூக்கிட்டு போய் சீதாமா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், குழந்தை அழுதா அத நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் குழந்தைய தூக்குற வேலையை வச்சுக்காத, புரியுதா? அப்புறம் அனாவசியமெல்லாம் இப்படி மேல வரக்கூடாது. நாங்க கூப்பிட்டாதான் நீ வரணும். சரிம்மா. சீதா ஹால்ல இருக்கா, போ. இவ நடவடிக்கை எதுவும் சரியில்லையே. பாட்டி இந்தாங்க. அத்தை அங்க வச்சிடுமா. சீதா, குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னியே, போகலையா? இல்ல அத்தை, சித்ரா அத்தை ஏதோ வேலையா வெளியில போயிருக்காங்க, அதனால போக முடியல. சித்ரா வெளியே போயிருந்தா என்ன, ராம கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சீக்கிரமா கிளம்பி போயிட்டாரு பாட்டி. குழந்தைய விட ஆபீஸ்ல அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? சுமித்ரா சொல்றதும் கரெக்ட் தான். குழந்தைக்காக எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு தான் போகணும். இங்க பாரு, நீ போய் போன் எடுத்துட்டு வா, என்னன்னு கேக்குற. வேண்டாம் பாட்டி, புதுசா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறாருல, அது விஷயமா தான் போயிருக்காரு. என்ன அவன் ஏற்கனவே என்னாலதான் அந்த ப்ராஜெக்ட் தடங்கல் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் அவரை கூப்பிடல. அப்படி இல்ல சீதா, ராம் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்றான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனோட தங்க குட்டிக்கு ஊசி குத்துறத பார்க்க முடியாம தான் உன்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டான். சரியா சொன்ன சுமித்ரா. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னா 3 பேர் கூட வேணும். அப்படிப்பட்டவ தான் பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போடுறத தாங்கிக்குவானா?